திமுகவோ அதிமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ? இல்ல மார்க்சிஸ்ட் கட்சிய பொறுத்தவரைக்கும் அது ஒரு தேவையில்லாத விவாதம். அந்த மாரியெல்லாம் விவாதம் செய்ற அளவுக்கு தேர்தலுக்கு பிறகு மக்கள் நமக்கு என்ன சீட்டு குடுக்குறாங்களோ, அத பொறுத்து தான் இந்த விவாதங்கள்லாம் செய்யணும். அது அதிமுக வந்து அரசியல் செய்யறதுக்கு வேற எந்த ஸ்லோகனும் இல்லாததுனால, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கூட்டணிக்கு கொள்கை அடிப்படை இல்லாததுனால, அவங்க வந்து அதிகாரத்த பத்தியும், பதவிகள பத்தியும் பேசுறாங்க. பட் என்னன்னா, அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல. அதனால தேர்தலுக்கு முன்னால தான் அத பேச முடியும். திமுக அணிய பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு விவாதம் இப்ப அது பெரிய அளவுல இல்ல. அது ஊடகங்களால பேசப்படுதே தவிர, உண்மையில அப்படி ஒண்ணும் விவாதம் நடக்கல. இல்ல திருச்சி வேலுசாமி சொல்றாரு. பகிரங்கமா மேடையில அறிவிக்கிறாரு. 2 அமைச்சரவை நாங்க வந்து அமைச்சரவையில இடம் பெறணும். திமுக கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு அது என்ன வேணும்னு கேட்கிறாரு. சொன்னாலுமே மக்கள் தானே முடிவு பண்ணணும். இதில நம்ம வந்து அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப ஹம்பிளா இருக்க வேண்டியது. மக்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள், வாக்களிக்க போறவங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே இதெல்லாம் பேசினோம்னா மக்கள் அத ரசிக்க மாட்டாங்க. அதனால திமுக அணிக்குள்ள இது ஒரு விவாதமா வராது. யாராவது விருப்பமா பேசிக்கலாம்.